வணக்கம் ஹோமியோபதிக் பிரியர்களே. நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். உங்களை அன்போடு வர வைக்கிறேன் நம்மளோட ஹோமியோபதிக் டிஸ்கஷனில். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பைல்ஸ். இதை நம்ம ஹீமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ ரொம்ப காமனாகவே பார்க்கப்படுது நிறைய பேஷண்ட்ஸில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட சாப்பாடு ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான் காரணம். இன்னைக்கு நம்ம பைல்ஸ்னா என்ன, எதனால பைல்ஸ் வருது, என்ன அறிகுறிகள்லாம் தெரியும், மற்றும் அதோட ஹோமியோபதிக் மெடிசின்ஸும் பார்க்க போகிறோம். அப்படியே இது நம்மளுக்கு வராமல் இருக்கணும்னா என்னெல்லாம் செஞ்சு ப்ரிவெண்ட் பண்ணணும்னு பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பைல்ஸை சிம்பிள் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஆசன வாயில் இருக்கிற வெயின்ஸ், அதாவது இரத்த நாளங்களில் வீக்கம் உண்டாகும். அது ஸ்வெல் ஆகி ஹேங் ஆக ஆரம்பிச்சிட்டுனா அதை நம்ம பைல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். பைல்ஸோட காசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா ஆர் மலம் கழிக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இரத்த நாளங்களில் வீக்கம் உண்டாகும். என்ன அறிகுறிகள் தெரியும்னு பார்க்கலாமா? ஒரு சிறிய கட்டி மாதிரி, லம்ப் ஆர் மாஸ் மாதிரி ஏனஸ் ரீஜனில் ஃபீல் பண்ண முடியும். மலம் கழிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக மலத்தை பாஸ் பண்ணாத ஒரு ஃபீலிங் இருக்கும். ப்ளீடிங் பைல்ஸ் இருந்துச்சுன்னா பிரைட் ரெட் கலர் ரத்தம் பார்க்க முடியும் மலம் கழிக்கிறப்போ. ஆசன வாயில் வலி இருக்கும், ரெட்னஸ் இருக்கலாம், அண்ட் இச்சிங், அரிப்பு கூட இருக்கலாம். மலம் கழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வரை வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பைல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, இது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே இருந்தோம், ரொம்ப நாளாக இக்னோர் செஞ்சுட்டு வந்தோம்னா இதில் நிறைய ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மலம் கழிக்கிறப்போ. அதனால அனீமியா, அதாவது ரத்த சோகை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆசன வாயில் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இது ஃபிஸ்டுலாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிஸ்டுலா பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்போ ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் இது உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற மெடிசன்ஸ் வந்து ஒரு நாலேஜ்க்காக மட்டும்தான். நம்ம எந்த மெடிசன்ஸும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிடவே கூடாது. ஸோ பைல்ஸ்க்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்கேலிஸ், செகண்ட் நக்ஸ் வாமிகா, தேர்ட் சல்ஃபர், ஃபோர்த் ரெட்டானியா. பைல்ஸ் வராமல் இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயட். நம்ம டயட்டில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ஆகாமல் இருக்கிற மாதிரி டயட், தட் மீன்ஸ் ஃபைபர் ரிச் டயட் எடுத்துக்கணும். டெய்லி நல்ல தண்ணி குடிக்கணும். சில பேஷண்ட்ஸில் அதிகமாக வெயிட்டும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். கரெக்டாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் மலம் கழிக்கும்போது ரொம்ப ப்ரெஷர் அப்ளை செஞ்சு மலம் கழிக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எந்த டாபிக் பேசணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா 9363285482 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். சூஸ் ஹோமியோபதி, சூஸ் ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.